கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நான் நேற்றைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்திருந்தேன். அதை குறித்து நான் பல வசனங்களை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். ஆனால் இரவில் படுத்துட்டு காலையில் எழும்பும் பொழுது எனக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாரு. ஆகவே நான் டோட்டலாக என்னுடைய செய்திகளை மாற்றிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது அதுதான் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நேற்று பகல் ஃபுல்லாக நான் வசனங்களை தியானித்து கொண்டே இருந்தேன். இறுதியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் நான் பேச முடிகிறது. ஆகவே நம்முடைய தேவன் இன்றைக்கு வாசித்த இந்த சங்கீதத்திலே யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இது ஒருவேளை நம்ம கேட்ட வார்த்தைகளாக இருக்கலாம், கேட்ட மறுபடியும் 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 கேட்குற வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் ஏதோ இந்த வார்த்தையிலே ஒரு சத்தியம் இருக்கிறதை நான் உணர்ந்தேன், ஒரு ஜீவன் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோமா? ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். சரி, ஆகவே இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் உயர்ந்த அடைக்கலமானவர், உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபரையும் அங்கு சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். யார் அது? யாக்கோபு. யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்போ யாரெல்லாம் சொல்லாமல், ஆபிரகாமை சொல்லாமல், ஈசாக்கை சொல்லாமல், யாக்கோபு என்ற ஒரு நபரை ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படி நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இந்த உயர்ந்த அடைக்கலமான ஆண்டவர் ஏன் இந்த உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு போட்டால் அவருடைய காரியங்களை ஒன்று நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஏசாயா 55:9 வசனம். ஏசாயா 55 வசனத்தை வாசிங்க. பூமியை பார்க்கிலும், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் காரணம் அவர் உயர்ந்த எண்ணம் உடையவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது? உயர்ந்த எண்ணம். நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைப்பீங்க? நான் தான் கஷ்டப்பட்டுட்டேங்க, நான் தான் படிக்காமல் போயிட்டேன், நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படி எண்ணம் உள்ளவங்க கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, என் பிள்ளை என்னை விட கஷ்டப்படட்டும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? யாருமே நினைக்க மாட்டோம். அப்போது நம்ம எண்ணம் எப்படி இருக்கிறது? நம்ம பிள்ளை நம்மளை விட, நான் தான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், என் பிள்ளை எந்த வீட்டில் குடியிருக்கணும்? ஒரு சொந்த வீட்டில் வாழ்க்கப்பட்டு போயிடணும். ஆண்டவருடைய எண்ணமும் அப்படி உயர்ந்த எண்ணம். ஆமோஸ் 4 13 வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 4 13 வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்குகிறவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? உயர்ந்த எண்ணம் படைத்தவர். அடுத்தது பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் உலாவுகிறவர். அவர் இருக்கிற இடமே எப்படி இருக்குது? ஹை பிளேசஸ்ல இருக்கிறார், ரொம்ப உயர்ந்த இடத்துல. அப்போ சிந்தனையும் உயர்ந்த இடம், வாழ்கிற இடமும், அவர் இருக்கிற இடமும், உலாவுகிற இடமும் உயர்ந்த இடம். அவருடைய நினைவுகளும் எப்படிப்பட்டது? உயர்ந்தவைகள். அப்போ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? உயர்ந்ததாக தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம யாரோட வாழ்கிறோமோ, யாரோட இருக்கிறோமோ அந்த செயல்பாடுகள் தான் நம்மோட இருக்கும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுது, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. இப்போ பாருங்கள், நீங்கள் பழகுகிற, நீங்கள் பேசுகிற, உட்கார்ந்து பேசுகிற ஆட்கள், ரொம்ப நேரம் செலவிடுகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குணம் தான் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் உயர்ந்த மனிதர்களோடு கூட, நல்ல உயர்ந்த எண்ணம் படைத்த மனிதர்களோடு கூட உட்கார்ந்து பாருங்கள், பேசி பாருங்கள், உங்கள் எண்ணமே மாறி போயிடும்.
உட்காந்துக்கிட்டு பரியாசம் பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, ஒரு நல்ல ஜீவியம் இல்லாதவங்களோட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணமும் அப்படி தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணுறோம். நம்ம நல்ல மனிதர்களோடு கூட, இன்னும் நான் சொல்ல போனால் கர்த்தரை துதிக்கிற மக்களோடு கூட நல்ல வாழ்ந்து பாருங்கள். உங்கள் எண்ணம் கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தரை துதிக்கிறவருடைய எண்ணம் உயர்ந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆகவே இந்த உயர்ந்த தேவன் நம்ம என்ன செய்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். ஏன் யாக்கோபை சொல்ல வேண்டும்? ஏன் யாக்கோபை சொல்ல வேண்டும்? வாசிங்க உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்க நல்ல தெளிவாக கேளுங்க பார்க்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய ஜனமே நம்மளை பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும். பாருங்க, இந்த யாக்கோபை ஆண்டவர் எங்க கண்டுபிடித்தார்? வாசிங்க. பாழான நிலத்தில், ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும், ஊளையிடுகிறதில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆண்டவர் எங்க கண்டுபிடிச்சாராமா? பாழான நிலத்தில், வறட்சியான இடத்துல தான் ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தார். ஊளையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளி. அது எங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா தெரியும் அந்த இடம். ஒரு நாள் தாயும் தகப்பனையும் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமை. அண்ணனுக்கு பயந்து, அண்ணன் கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டான். பயந்து ஓடுறான். ஓடும் பொழுது அப்படியே தன் உயிர் தப்ப போகிறான். போகும்போது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அடைக்கலம் சூரியன் தான். சூரிய வெளிச்சத்தில் ஓடுறான். திடீர்னு ஒரு இடம் வரும்போது 10ஆம் வசனம் சொல்லுது, ஒரு இடத்திலே சூரியனும் என்ன பண்ணி விட்டது? அஸ்தமித்து விட்டது. அப்போ அங்கெல்லாம் கரண்ட் இல்லை, அந்த காலத்தில் கரண்ட் இல்லை, சூரிய வெளிச்சமும் போயிடுச்சு, இருட்டு. அந்த இடத்த தான் சொல்றாரு பாழான நிலம், ஊளையிடுதல். எது ஊளையிடும்? சொல்லுங்க. நரி தான் ஊளையிடும். அந்த இடத்துல நரி ஊளையிடுது. நடு ராத்திரி, கரண்ட் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருட்டு, இருட்டு. அப்படியே நரி ஊளையிடுற சத்தம் கேட்குது. அப்படியே படுத்துட்டான். ஓடி வந்த களைப்பில் அப்படியே படுத்துட்டான். ஒரு கல்லை மாத்திரம் எடுத்து தலைக்கு தலகான மாதிரி வச்சுட்டு தூக்கத்தில் படுத்து தூங்கிட்டாரு. டயர்டு, ஓடி வந்த தூக்கம், பயம், இனி என்ன நடக்க போகுதோ, எதிர்காலம் இருண்டு போச்சே அப்படின்னு பயத்தில் அப்படியே படுத்து கிடக்கிறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு ஏணியை இறக்கி அங்கிருந்து ஏறி இறங்கி அவன் மேலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து பாருங்க. 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற பூமியை பாருங்க, என்னென்ன சொல்றாரு பாருங்க. வாசி ஒன்னொன்னா கவனிங்க. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்ற, நீ படுத்திருக்கிறியே இதே உனக்கு தந்துட போறேன். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 7 ஆசீர்வாதம் வரும். உன்னோடு கூட நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். உடனே யாக்கோபு உடனே சொல்றாரு, இது மெய்யாகவே இது பெத்தேல். இந்த இடம் என்னது? பெத்தேல் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல அடையாளமாக வச்சு அங்கே பலிபீடம் கட்டி ஆண்டவர் தொழுது கொண்டான். ஒரு சில பொருத்தனைகளை செய்கிறான். ஆண்டவரே, நீ சொன்னபடி என்னை கர்த்தர் சுகமாய் கொண்டு வர பண்ணுவீரானால் நான் உமக்கு என்ன செய்வேன்? எல்லாவற்றிலும் நான் தசமமாக செலுத்துவேன் சொல்லி அவன் கர்த்தரை
கர்த்தருக்கு முன்பதாய் பொருத்தனை செய்தான். ஒரு நாள் வந்தது. அவன் எப்படி வந்தான் தெரியுங்களா? வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த, அடியேனுக்கு அவன் சொல்றாரு, ஒரு அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், உம்முடைய எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை பாருங்க, நினைவு கூறுகிறார். எப்படி போனேனாமா? கோலும் கையுமாக. கையில் என்னது இருக்குது? ஒரு கோல். வெறும் கையில ஒரு கோல், ஒண்ணு இல்ல, கோலும் கையுமாக கடந்து போனேன். இந்த யோர்தானை நான் கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடைய, 2 பரிவாரங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சில வேளைகள் உங்க கை வெறுமையான கையோட இருக்கலாம். இன்னைக்கு வெறும் கை தாங்க. ஐயோ, காணிக்க போட கூட காசு இல்லைங்க. காணிக்க போட கூட காசு இல்லை. வெறும் கையா வந்திருக்கனே, கையில இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, நம்ம இதெல்லாம் கவனிக்கணும், நம்ம கவனத்தில் வைக்கணும். கர்த்தரை நம்ம உயர்ந்த நிலைமையா நினைக்கணும். உயர்ந்த தேவனை உயர்ந்தவாறு கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்ற வார்த்தை. உயர்ந்த தேவன் எப்படி? ஒரு முதல் மந்திரி பார்க்க போறீங்க, எப்படி போவீங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல பொருளை வாங்கிட்டு கொடுப்போம். அதுதான் நம்ம கனப்படுத்துறது. இவங்க எல்லாரை விட உயர்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இவரை நம்ம உயர்ந்த நிலைமையில நீங்க கனம் பண்ணி பாருங்க. இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த உயர்ந்த தேவன், செய்தியை முடிக்கிறேன். உயர்ந்த தேவன் ஒரு 3-4 காரியத்தை சொல்றேன், 4 வசனத்தை சொல்றேன், வாசிப்போம். உயர்ந்த தேவன் நம்ம என்ன செய்கிறார்? 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. 107:41. யாரை? எளியவனை. நம்மளாம் யாரை உட்கார வைப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, எளியவர்களாக இருக்கிறவங்க, ஏழைகளாக இருக்கிறவங்கள அங்கே உட்காருங்க சார், அங்கே உட்காருங்க அப்படின்ட்டுருவாங்க. யார் முன்னால் வைப்பாங்க? கொஞ்சம் பெரிய பணக்காரர் வந்தார், பதவி வந்தவர் தான் தூக்கி என்ன பண்ணுவாங்க? முன்னால் உட்கார வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை உட்கார வைக்கிறாராமா? எளியவன். உள்ள கூட்டத்தில் யாருங்க ரொம்ப ஏழை, அவனை கொண்டு வந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களில் சிலரை நீங்க எளியவன், வறுமையானவன், ஐயோ எனக்கு பணம் இல்லை, வீடு இல்லை, எல்லாரும் என்னை ஏழமா நான் நினைக்கிறாங்க, உங்களை தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார். எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அங்க எளியவன், இங்க யாரு? கர்த்தரை நம்புகிறவன். இன்னைக்கு நீங்க கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. சிலர் மனுஷன் நம்மளை தூக்கி வைப்பான்னு நினைப்போம், பார்த்தீங்களா? ஒரு நாள் நடக்காது. நீங்க நம்புகிற மனிதர்கள் எல்லாரும் உங்களை ஒரு நாள் ஏமாத்திடுவாங்க. ஆனால் நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் பேரில் வைக்கணும். கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நான் கர்த்தரையே நம்புவேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரையே நீங்க நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற சின்ன பிள்ளைகளை நீங்க நினைக்கிறீங்களே, ஒரு நாள் அவங்க பெரிய கிரீன் கையெழுத்து போடுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகள் கிரீன் கையெழுத்து போடணும், கெசட் ஆஃபீஸருடைய லெவலில் வரணும். கர்த்தர் கொண்டு வர மாட்டாரா? நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நிச்சயமாய் செய்வார். அடுத்தது பாருங்கள், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. நீதியாய் நடந்து, நன்றாய் கவனிங்க, நீதியாய் நடந்து செம்மையானதை பேசு. உங்க பேச்சு எப்படி இருக்கணும்? செம்மையானதை பேசணும். செம்மையில்லாத பேச்சுகளை பேசாம செம்மையானவைகளை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கனால்
தவறான வழியினால் வருகிற ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. உயர்ந்த இடங்கும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இது என்னது? உயர்ந்த இடத்துல. யாரு? நீதியானவைகளை பேசி இடுக்கண்களுக்கு போகாமல், தவறான பேச்சுகளுக்கு பேசாம, தவறான காரியத்தை செய்யாம வாழ்கிற ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவானாம். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இதை நல்லதை பேசி பாருங்க, நல்லதை சிந்தித்து பாருங்க. தீமையான காரியத்தை பேசாதீங்க. செய்கை, உங்க கை தீமையான காரியத்திற்கு போக வேண்டாம். அதை செய்து பார்த்தா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க உயர்ந்த இடங்களில் உட்கார வைக்கப்படுவீர்கள். ஒரு சொல்லுமா? ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. கடைசியாக ஏசாயா 58:13-14. ஏசாயா 58. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். நல்லா கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு காரியத்துக்கு முன்பு ஆண்டவர் சில கண்டிஷன் வைக்கிறாரு. உயர்ந்த இடத்துக்கு போகணுமா? கர்த்தருடைய நாளை உங்க சொந்த பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க, சொந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. அன்னைக்கு தான் நல்லா தூங்குற நாள் நினைக்காதீங்க. மற்ற நாள் வேலைக்கு டைமுக்கு முந்தி போகணுமே, அங்கே என்ன பண்ணணும்? பஞ்ச் பண்ணணுமே, இல்லாட்டா மெமோ கொடுத்துருவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எவ்வளோ கவனக்குறைவாக வர்றது, நினச்சா வர்றது. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை சேர் காலியாக இருக்குது. போன வாரம் இடம் இல்லை, இந்த வாரம் பந்தி வாங்கியாச்சுல்ல. அது ஒரு மாதம் முழுவதும் நமக்கு ஓடிட்டோம். இனி எப்போ பார்க்கலாம்? நினைச்சா போகணும், நினைச்சா அப்படிங்கிற மாதிரி இல்லை. கர்த்தருடைய நாளை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு அந்த 7வது நாள் இல்லை, நம்ம கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை நினைக்கிறோம். சபை கூடுகிற நாள். இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு விடுமுறை கொடுத்துருக்குது. கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. குடும்பமா வந்து பாருங்க, பிள்ளைகளோடு கூட வந்து பாருங்க, கர்த்தரை தேடி பாருங்க. உண்மையான ஒரு ஆசீர்வாதம். என் லைஃப்ல நான் வந்து 1 அல்லது 2 நாள், ஒருவேளை படுக்கையில் இருந்த நாளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாள் தான் நான் ஓய்வு கர்த்தருடைய நாளில் இருந்திருப்பேன். ஒரு நாளும் என்ன பலவீனம் இருந்தாலும் வந்துடுவோம். அப்படி கர்த்தருடைய நாளை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல், கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருடைய நாளை அலட்சியமாக நினைக்காதீங்க. அது உண்மையாக நினச்சி பாருங்க. அப்பா இது ஒரு மகிமையான நாள் அப்படின்னு சொல்லி மகிமையாக எண்ணி பாருங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. செய்தியை முடிக்கிறேன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபை கர்த்தர் உயர்த்தினாரா அப்படின்னு பார்த்தா அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தில் அதுக்கு பிறகு அவனை ஊளையிடுகிற இடத்துல கண்டுபிடிச்சு அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அது மாத்திரம் வாசித்து கோட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. அதற்கு அடுத்த வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் பாத்தீங்க அதான் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார். அது முக்கியம். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், எதுன்னு சொல்லுங்க. யார் கண்டுபிடிப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தார். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யாக்கோபினுடைய சகோதரர்லாம் போறாங்க, அண்ணன் அடையாளம் கண்டுட்டான். இப்போ அப்புறம் எல்லாருக்கும் அழுதாங்க. அதுக்கு பிறகு யாக்கோபு அங்கே எகிப்துக்கு போகிறான். எகிப்தின் பார்வோன் யாக்கோபை வணங்கினான். நல்லா கவனிக்கிறீங்களா? எகிப்தின்
பார்வோன் அதிபதி யாரை வணங்குறான்? யாக்கோபை வணங்குறான். அப்போ அரண்மனை கூட்டு போய் அவன் காலில் விழுகிறான், அவன் ஆசீர்வாதம் பண்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? பெரியவங்க நம்ம காலில் பொத்துன்னு விழுந்துட்டாங்கன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரியவங்க நம்ம காலில் விழுந்துட்டாங்கன்னா அப்போ அவங்கள விட நீங்கள் உயர்வாக வைக்கிற மாதிரி தானே. இந்த சாதாரண யாக்கோபு, பாலான இடத்துல இருந்த யாக்கோபு கர்த்தர் அப்படி உயர்த்தினார். ஒரு பெரிய நாட்டின் அதிபதி அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறான், கேட்குறான். அந்த அளவு கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்புங்க. ஏதோ ஒரு சிலரோடு கூட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. ஆண்டவர் ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு ஒன்றுமே இல்லையே, வெறும் கைதான். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். கண்ணில் மூடி ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் கைகள் இன்னைக்கு வெறுமையாக இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கடனில் சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த அவாந்தரமான வெளி எல்லாரும் உங்களை ஏளனமாக நினைக்கலாம். ஆனால் சிறுமையானவர்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறவர். எளியவனை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறார். அன்னாள் ஒரு நாள் ஏளனமாய் எண்ணப்பட்டாள். பெனினால் பார்த்து ஏளனமாய் எண்ணுகிறாள், ஏளனமாய் பேசுகிறாள். ஆனால் அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஏளனமாய் எண்ணப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிள்ளைங்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன். ஜீசஸ் நேம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஆண்டவரே உம்முடைய மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், வெறுமையான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆண்டவரே, உலகம் என்னை கைவிட்டிருக்கிறது. என் தாய் தகப்பன் கூட என்னை நேசிக்கலப்பா, என் சொந்த என்னை வெறுக்கிறாங்கப்பா. இந்த சூழ்நிலையில வந்திருக்கிறவங்க இந்த இடத்துல உண்டு ராஜா. இந்த காலவெளியில யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் கடந்து வருவீராக. உயர்ந்த எண்ணமுள்ள தெய்வம், உயர்ந்த இடங்களில் உலாவுகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது உயர்ந்த ஆசீர்வாதத்தை வைப்பீராக. உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவீராக. உயர்ந்த அடைக்கலமாய் கடந்து வருவீராக. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். போது கர்த்தாவே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதியும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா தடைக்கற்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. அவர் கட்டளையிட நிற்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்தரலாம். இந்த ஜனத்தை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் என்றென்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.